இந்த ஆண்டு விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக, அதாவது சில பேர் பொருள் வசதி செய்வார்கள். ஏன் இந்த செலவு செய்ய வேண்டும், வீண் செலவு அப்படி என்று எண்ணுவார்கள். அந்த அளவுக்கு எண்ணாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆண்டு விழா இந்த முறையில் தான் நடைபெற வேண்டும். இப்படிதான் பெற்றோர்களை நாம் உபசரிக்க வேண்டும், வருபவர்களை நாம் வரவேற்க வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து இந்த நௌஃபல் பள்ளி மேன்மேலும் வளர்வதற்கு வழிவகை செய்து கொடுத்து கொண்டுள்ள எங்களது பள்ளியின் சேர்மன் சார் அவர்களையும் மற்றும் மலர்களைப் போல் பறந்து கிடக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் நன்றி. இந்த பள்ளியை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். இந்த பள்ளியானது 2018-19 கல்வியாண்டில் உருவாக்கப்பட்டது. சார் வாங்கின அந்த வருஷத்தில் கொரோனா பீரியட், கொரோனா டைம். அந்த 2018-19 பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ங்கிற ஒன்று கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்டர்லேருந்து சிஎம்லேருந்து பிஎம் வரையுமே எல்லாமே எங்கே பார்த்தாலும் கொரோனாங்கிறதால ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அலுவலகமும் இயங்கலை, எந்த ஒரு நிறுவனமும் இயங்கலை. ஆனால் அந்த நேரத்துலையும் ஒரே ஒரு நிறுவனம் இயங்குறதுனா எங்களுக்கு நௌஃபல் பள்ளி தான். இதை இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் ரூட்டை பிரிச்சுக்கிட்டோம். நாகல்குழி, குமிழியம், உடையார்பாளையம். இந்த சைடில் குமிழத்தில் படிக்கிற பிள்ளைங்க, குமிழத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இரும்புல்குறிச்சியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த குமிழத்தில் ஒரு கலைஞர் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு வர சொல்லிவிடும் பிள்ளைங்களை. டீச்சர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த டீச்சர்ஸ் அங்கே போயிடணும். போலீஸ் ஆனால் விரட்டுவாங்க, ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் அதையும் டகா கொடுத்து தான் போவாங்க. அந்த நேரத்தில் அதுபோல் உடையார்பாளையம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உடையார்பாளையம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உடையார்பாளையத்தில் இருப்பாங்க. நாகல்குழிக்கு ஒரு பிளேஸ் வச்சுருந்தோம். நாகல்குழியில் பார்த்தீங்கன்னா அப்போ பிரபாகரன் ஒரு பையன் படித்தான். அந்த பிரபாகரன் வீட்டில் நாகல்குழி, வீரக்கன், பிலாகுறிச்சி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாகல்குழிக்கு வந்துடுவாங்க. அப்போ அதுபோல் அந்த 2018-19 படித்ததால தான் அந்த 19-20 கல்வியாண்டில் 2 மாணவர்கள் 500க்கு 500 எடுத்தனர். அதாவது ஆகாஷ் அப்படிங்கிற மாணவனும் மதுமிதா அப்படிங்கிற மாணவியும் 2 பேர்கள் மாநில அளவில் 500க்கு 500 எடுத்து எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். நாங்களும் கொரோனா போக முடியல அப்படின்னு எங்கள் சார் அந்த கொரோனா பீரியட்லேயும் டீச்சர்ஸுக்கு எல்லாமே, அதாவது முழு சம்பளமும் கொடுத்தாரு. எப்படின்னா ஒரு சில நிறுவனமெல்லாம் சம்பளமே கொடுக்கல. கொரோனா பீரியட் எதுக்கு நம்ம ஸ்கூல் வச்சுட்டு, எதுக்கு நம்ம அலுவலகம் வச்சுட்டுன்னு இழுத்து முடிட்டு போயிட்டாங்க. எங்கள் நௌஃபல் ஸ்கூலில் மட்டும் அந்த கொரோனா பீரியட்லேயும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்த ஒரே நிறுவனம் நௌஃபல் பள்ளி தான். இந்த விதத்தை இங்கே சொல்கிறத நான் நிச்சயமாக பெருமைப்படுறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது சாரை பற்றி எல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டாங்க. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா நானே பல மேடையில் பேசியிருக்கேன். அதனால் சார் அவர் நம்ம உண்மையிலேயே மற்றவர்கள் சொல்வது போல் நம்ம பகுதிக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுதான், அது ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா சாரை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க, அதனால் அவர் பொக்கிஷம். அடுத்தது நமது தாளாளர் மேடம். தாளாளர் மேடம் அவங்க பிறந்தது படித்தது எல்லாமே அமெரிக்காவில் சிங்கப்பூரில் பிறந்து படிச்சிருந்தாலும் இந்த சூழலில், அதாவது கழுமங்கலத்தில் இங்கே உள்ள கலாச்சாரம், சார் நம்ம கழுமங்கலத்தை தான் பிறந்தார். அவரை பற்றி சொல்கிறத விட நம்ம மேம் சிங்கப்பூர்லேருந்து இந்த கழுமங்கலம், அதாவது இங்கே உள்ள கிராமப்புற மக்களுக்கு ஏற்றாற்போல் தன்னையும் மாற்றிக்கொண்டு இப்போ ஸ்டடி கிளாஸ் நடக்குது. இப்போ சிறப்பு வகுப்புகள் 10-12 வகுப்புகள் நடக்குது. 10-12க்கு நடக்கும் போதும் 8 மணி இப்போ நாங்கள் கிளாஸ் வைக்கிறோம். 8 மணி வரை கிளாஸ் வைக்கும் போதும்
மேம் நான் கூட சொல்லுவேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க மேம், நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லுவேன். இல்லை சார் நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன்ட்டு 8 மணி வரையும் எக்ஸாம் டயத்தில் உட்கார கூட மாட்டாங்க, நின்றுக்கிட்டு தான் அவங்க அந்த எக்ஸாம் பார்ப்பாங்க. நான் அதை நினச்சி பெருமைப்படுறேன். உண்மையிலே வந்து அவங்க ஒரு கரஸ்பாண்டன், அவங்க நினச்சிருந்தா சார் நீங்கள் பாருங்கள் பார்த்து அனுப்பிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து பிள்ளைங்களை, அதுவும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பெண் பிள்ளைங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து சாரும் சரி டீச்சர் மேமும் சரி, பிள்ளைங்க இருக்காங்களா, டீச்சர்ஸ் இருக்காங்களா, ஆயாமா இருக்காங்களா, அவங்க இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு என்னையே திட்டுவார் சார். அந்த விதத்தில் வந்து முழுசாக 100க்கு 100, 100க்கு 200 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு எங்கள் பள்ளியில் இருக்கிறது. அதனால் பேரண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இப்போ பாருங்கள், அங்கே உள்ள அந்த மெத்தடோட இங்கே வந்து நம்ம பில்டிங்கை பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் டீச்சிங்கில் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லேப்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் மெத்தடில் வச்சுருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், பயாலஜி லேப், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே ஃபாரின் மெத்தடில் இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் காலில் போய் பார்த்திங்கன்னா அதுவும் ஹைடெக்கில் இருக்குது. அப்போ வெளியூரில் போய் இங்கே உள்ள குழந்தைங்கள நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியூரில் போய் சேர்க்குறீங்க. இங்கே அந்த வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், சார் கொடுத்துருக்காரு. தயவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளை நம்ம பகுதியில் உள்ள ஸ்கூலில் சேருங்க. இந்த மெத்தடெல்லாம் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் வெளியூரில் போய் சேர்க்கணும்? இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இங்கே எஜுகேஷன் சரியில்லை, பில்டிங் வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, ஆயமா வசதி இல்லை, டிரைவர் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போய் சேர்த்திங்கன்னா ஓகே. இங்கே எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் வெளியில் போய் சேர்க்குறீங்க? இங்கே பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஃபீஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே பேரண்ட்ஸு வெளியில் இதே பார்த்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இது போல் வெளியில் போனால் லட்சக்கணக்கில் அப்படியே க்யூவில் நிற்பாங்க, பணம் கட்டுறதுக்கு க்யூவில் நிற்பாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சைடில் ஒருத்தர், நம்ம கிராமப்புறத்தில் ஒருத்தர் பள்ளி வச்சுருக்காரு, அவருக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் படித்த பசங்கள்லேயே 4 பேர் வெட்டினரி டாக்டர் போயிருக்காங்க. 4 பேர் வெட்டினரி டாக்டர் போயிருப்பாங்க. எல்லாமே வந்து 590, 580, 600க்கு யாருமே மார்க்கு குறைஞ்சது கிடையாது. இந்த 8 வருஷ காலமாக வந்து 10த்லேயும் சரி 12த்லேயும் சரி 100% ரிசல்ட்டு தான், 100%. இந்த அரியலூர் மாவட்டத்திலேயே நமது பள்ளி, அதாவது சிஓடி ஆஃபீஸ்லேயே கேட்பாங்க, 100% ரிசல்ட் கொடுத்த பள்ளி எதுனா நம்ம நௌஃபல் பள்ளி. ஒவ்வொரு வருஷமும் 100% ரிசல்ட் கொடுத்த ஒரே பள்ளி நௌஃபல் பள்ளி தான். இதை வந்து நான் டிஓ ஆஃபீஸ் மீட்டிங்லேயே சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன். நெக்ஸ்ட்டு அனதர் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன். முகுந்தன், கண்ணன், ரம்யா, மீரா அப்படிங்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸும் போன வருஷம் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெட்டினரி டாக்டர் எடுத்திருக்காங்க. அதுபோல் நாங்கள் எல்லார் மாணவர்களையும் சிறப்பாக எஜுகேஷன் கொடுத்து அவங்கள நல்ல வழியில் அவங்கள பயன்படுத்தி அனுப்புகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கள் நிறுவனத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நல்லவர்கள் நிச்சயமாக, சார் வந்து நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக இன்று பள்ளியாக இருக்கும் இந்த நௌஃபல் பள்ளியானது கண்டிப்பாக ஒரு நாள் யூனிவர்சிட்டியாக கண்டிப்பாக பல்கலைக்கழகம், இந்த உடையார்பாளையத்தில் வந்து பல்கலைக்கழகம், நௌஃபல் பல்கலைக்கழகம் என்று மாறும் என்று இந்த நேரத்தில் தருணத்தில் கூறிக்கொண்டு இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் மற்றும் இந்த மாவட்ட ஆட்சியர், துணைத் தலைவர் மற்றும் கவர்மெண்ட் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து இந்த ஆண்டு விழாவை பார்ப்பதற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir, for your insightful words and for